ஹலோ கைஸ், ஃபைனலி என்னோட ஸ்டடி ரொட்டீனை நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாங்க, ஆஃப்டர் அ லாங் கேப் இன்னைக்கு தான் நான் புக்கையே ஓப்பன் பண்றேன். ஒரு 15 டேஸ் இருக்கும் நான் படிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நத்திங் இஸ் டூ லேட்னு சொல்லி நானே என் மனசை தேத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப லாங் கேப் ஆனதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் படிக்க வேணாம், ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் படிக்கலாம்னு டிசைட் பண்ணேன். போர் அடிக்காத ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்துட்டு 3 ஹவர்ஸ் டைமர் வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்போ எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆச்சு. அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா, ஃபோன் எல்லாம் எடுக்கல, சும்மா ஒரு வாக் போயிட்டு வர்றது, வாட்டர் குடிச்சிட்டு வந்துட்டு எகைன் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஆகஸ்ட் மந்த் முடியறதுக்கு இன்னும் 3 டேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 3 டேஸ் ஒரு குட்டி ஸ்டடி சேலஞ்ச் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேங்க. அது என்ன சேலஞ்ச்னா, நமக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், அதுல ஒரு சாப்டர் நம்ம பிக் பண்ணிக்கணும், அப்புறம் அந்த சாப்டரை 3 டேஸ்க்குள்ள படிச்சு முடிக்கணும். இதுதான் இந்த ஸ்டடி சேலஞ்ச். இந்த 3 டேஸ் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, ஈவன் அந்த சாப்டர்ல 60% கம்ப்ளீட் பண்ணா கூட சூப்பர் தான். நான் ஏஎஃப்எம் சப்ஜெக்ட்ல ஃபாரெக்ஸ் சாப்டர் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இது எக்ஸாம்ல ஒரு மினிமம் 10 மார்க்ஸ் வரும். இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 டேஸ்ல 1 சாப்டரை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.